ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் பண்ணுவோம். அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். அது பொரியவும் வாசனைக்காண்டி ஏலக்காய், கிராம்பு, பட்டை அது 3 போட்டுக்கோங்க. ஒரு பல்லாரி பொடிசை நறுக்கிருக்கு, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போது உருளைக்கிழங்க சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியமான சைஸில். அதை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டும் போட்டுக்கோங்க. அது நான் கேமரா எடுக்க நான் மறந்துட்டேன், அதனால் இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓரளவு லைட்டாக வெந்துருச்சு. இப்போது அதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இதை போட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா உருளைக்கிழங்கு வேகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். பொடி எதுவும் போடக்கூடாது. பொடி போட்டோம்னா கீழே பிடிச்சிக்கிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு உருளைக்கிழங்கு லைட்டாக வெந்த பிறகு கடைசியாக நம்ம அந்த மசாலா போட்டோம்னா கீழே பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கணும். இடையிடையே பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வெந்த பிறகு நான் ஏற்கனவே சாதத்தை குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வீட்டரிசி தான், பாஸ்மதி ரைஸ் அப்படி எதுவும் கிடையாது. இந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடுவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு முறை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது அந்த உருளைக்கிழங்கு சாதத்துக்கு சைடிஷ்ஷு அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும்.